ஈசா நபியும் மரணித்து போனார்கள் என்பது அதற்கு பொருள். சிந்திக்கின்ற எவராலும் இதனை புரிந்து கொள்ள இயலும். எனினும் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் ஏனைய நபிமார்களின் மரணத்தை பற்றி மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. ஈசா நபியின் மரணத்தை பற்றி இங்கு குறிப்பிடப்படவில்லை என்று பிடிவாதமாக கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் வசனத்தை நான் ஆதாரமாக எடுத்து வைக்கின்றேன். இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், முஹம்மது ஒரு தூதர் மட்டுமே ஆவார். அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டனர். எனவே அவர் மரணமடைந்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டாலோ நீங்கள் உங்கள் துணிகால்களில் திரும்பி சென்று விடுவீர்களா என்று இறைவன் திருக்குர்ஆனின் 3வது அதிகாரம் 145வது வசனத்திலே கூறுகின்றான். முஹம்மது ஒரு தூதர் மட்டுமே ஆவார். அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டனர் என்று இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இப்போது கூறுங்கள், இந்த திருக்குர்ஆன் வசனத்தை கண்ட பிறகும் ஈசா நபி அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று எவ்வாறு நம்ப முடியும்? ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய நபியாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு நபி. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக மரணமடைந்து விட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. ஏனெனில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய அத்தனை இறை தூதர்களும் இறந்து போனார்கள் என்று திருக்குர்ஆனின் இந்த வசனம் மிக அழுத்தமாக தெளிவாக கூறுகின்றது. ஆனால் அந்த பரிதாபம், ஆலீம்கள் இதனை கண்ணுற்ற பிறகும் பிடிவாதம் இருக்கின்றார்கள்.